வர வர இந்த யூடியூப் சேனல்ஸே பார்த்தீங்கன்னா, ஒரு போர்க்களம் மாரி இருக்கு. ஏன்னா, இவங்க தப்பு. இல்ல, இல்ல இவங்க தான் தப்பு. அப்ப என்ன இவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒருவேளை இவன் இவனோட ஆளா இருப்பானா? அப்படின்னு ஒரே கலேபரமா போயிட்டுருக்கு. இதுல வேற ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகி தற்கொலை முயற்சிலாம் செஞ்சு, அதனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணி, அவர் மேல நெறைய கேஸ் ஃபைல் பண்ணி ரொம்ப பிரச்சனை போயிட்டே இருக்கு. சரி, இந்த பிரச்சனைக்கும் ஹெல்த்துக்கும் என்னப்பா சம்மந்தம்? இத பத்தி ஏன் இங்க கொண்டு வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுவும் பெருசா சம்மந்தம்லாம் இல்ல. பட் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த மாரி இந்த சைடு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க மாதிரியே, ஆக்ட்ரஸ் சமந்தா, நயன்தாரா அண்ட் வெர்சஸ் டாக்டர்ஸ் இப்படி ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல மெயினா ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த இன்ஃப்ளூயன்சர் ஃபைட்டுக்கும், இந்த டாக்டர் வெர்சஸ் ஆக்ட்ரஸ் ஃபைட்டுக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் என்னன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மளுடைய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா லாஸ்ட் இயர் தான் இன்ஸ்டா பேஜே ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணதும் நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் நிறைய அவங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடான போஸ்ட்லாம் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வச்சிருக்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட், அதுக்கப்புறமா நாப்கின், இந்த கம்பெனி ரிலேட்டடாகவும் நிறைய போடுவாங்க. அண்ட் அவங்க கொலாப் வச்சிருக்க ஆட் பண்ணுற மற்ற கம்பெனி ரிலேட்டடாகவும் போஸ்ட் போடுவாங்க. பட் இந்த ஒரு வருஷத்தில் பெருசாக அவங்க இந்த போஸ்ட்காக சர்ச்சையில் எதுவுமே சிக்கலை. பட் இப்போ சமீபத்தில் ஒரு ஹைபிஸ்கஸ் டீ பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த ஹைபிஸ்கஸ் டீ போஸ்ட் போட்டுட்டு இந்த மாதிரி என்னோட டயட் பிளானில் என்னோட நியூட்ரிஷனிஸ்ட் இதை ஆட் பண்ண சொன்னாங்க. இதை ஆட் பண்ணதும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, உங்களோட கொலஸ்ட்ராலை குறைக்க, பிபியை குறைக்க, உங்களோட ஃபேஸில் ஆக்னேலாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த ஹைபிஸ்கஸ் டீயை குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சீசனல் ஃப்ளூ எதுவுமே உங்களுக்கு வராது இதை குடிச்சிங்கன்னா அப்படின்னு நல்லா ப்ரொமோட் பண்ணி நிறைய போட்டிருந்தாங்க. இந்த கண்டென்ட்டை அவங்க இன்ஸ்டாவில் போட்டிருக்கிறத பார்த்த த லிவர் டாக்னு சொல்லக்கூடிய ட்விட்டரில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய டாக்டர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கம் ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருப்பாரு இந்த ஹெல்த் ரிலேட்டடா. அதாவது சிரியக் எபி பிலிப்ஸ் அப்படிங்கிறவர் இதுக்கு ஒரு ரிப்ளை போஸ்ட் மாதிரி போட்டிருந்தாரு. அதாவது ஹைபிஸ்கஸ் டீ நீங்கள் குடிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஓகே, பட் இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது? இதுக்கெலாம் ரிசர்ச் பண்ணி எந்த எவிடன்ஸுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆக்னே போகும் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க, அதுக்கும் எந்த ப்ரூஃப்மே கிடையாது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ரெகுலராக இந்த ஹைபிஸ்கஸ் டீயை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படலாம் அப்படின்ட்டு அதோட ரிசர்ச் பேப்பரையுமே அவர் அதில் ஆட் பண்ணியிருந்தார். இதை பார்த்த நயன்தாரா உடனே அந்த ஹைபிஸ்கஸ் டீ சம்மந்தமான போஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்குமே இந்த லிவர் டாக் அப்படிங்கிற டாக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா அந்த போஸ்ட் அப்படியே டெலீட் பண்ணிட்டாங்க, ஆனால் ஒரு அப்பாலஜி கூட பண்ணலை. இதை பார்த்தவங்கலாம் எப்படியும் இதை பற்றி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்களே, அது தப்புன்றதை அவங்க ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை அவங்களுக்கு அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதை பார்த்து இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்களா இல்லை ட்ரிகர் ஆகிட்டாங்களான்னு தெரியல. உடனே ஒரு ஸ்டோரியை போட்டிருந்தாங்க. அதாவது இந்த முட்டாள்கள் கூடலாம் நம்ம வந்து ஃபைட் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி. இதை பார்த்துட்டும் அந்த டாக்டர் மறுபடியும் பார்த்தீங்களா இவங்க கூட சண்டை போடக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே போஸ்ட் போட்டிருக்காங்க. சரிதான், இதுக்கு மேலே நான் அதை பற்றி பேச விரும்பலை அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட்டாங்க. இதை பார்த்துட்டு நயன்தாரா என்ன நினச்சாங்களோ தெரியல, மறுபடியும் அந்த ஹைபிஸ்கஸ் போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணிட்டாங்க. இது இந்த டாக்டர்ஸ் மத்தியிலையும் ஆக்ட்ரஸ் மத்தியிலையும் ஒரு மாதிரி சர்ச்சையாகவே போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமந்தாவும் ஒரு சம்பவம் பண்ணாங்க. அதாவது என்னென்னா 5 மந்த்துக்கு முன்னாடியே அவங்க ஒரு ஹெல்த் சேனல் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. சமந்தா அப்படிங்கிற நேமில் டாக்டர்ஸ் கிட்ட இன்டர்வியூ எல்லாமே எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க ஃபிசிக்கல் ஹெல்த் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால அவங்க எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோரியாகவும் போஸ்ட்டாகவும் போடுவாங்க. அதை பார்த்தோம் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக சரியாயிடுவீங்க அப்படின்னு கமெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கே பிரச்சனை ஆரம்பமாச்சுன்னா அவங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிற நெபுலைசேஷன் எடுத்துக்கிட்டாங்க. அதை ஸ்டோரியாக போட்டு நீங்களும் இந்த பில்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் மெடிசனாக இந்த நெபுலைசேஷனை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் உடம்புக்கு நல்லாயிருக்கும், எனக்கும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஸ்டோரியை போட்டிருந்தாங்க. இதையுமே த லிவர் டாக் அப்படின்னு ட்விட்டரில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த டாக்டர் ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. இவங்க இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே எவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சஜஷனை கொடுத்துட்றாங்க, இது எவ்வளோ பெரிய மாஸ் க்ரௌடை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அவங்க உடம்புக்கு ஒன்று சரியாக இருக்குது அப்படின்றதுக்காகவே எல்லாருக்கும் அது கரெக்டாக இருக்கும்னு கிடையாது. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை நம்ம நெபுலைசேஷனாக எடுத்துக்கும் போது உடம்புக்கு நிறைய பாதிப்புகளும் ஏற்படும், சைடு எஃபெக்ட்ஸ் வரும், நிறைய பேருக்கு உயிரிழப்பு கூட ஏற்படும். இதை பற்றின கம்ப்ளீட் ரிசர்ச் எதுவுமே பண்ணாமல் இப்படி ஒரு ஸ்டோரியை சமந்தா போட்டிருக்காங்க, தப்பாக மிஸ்லீட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரியை போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாங்க. இதை பார்த்து கொஞ்ச நாள்லயே ஒரு 5 பக்கத்துக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல நான் ஒன்றும் தனியாக எதையுமே சஜஸ்ட் பண்ணலையே, என்னோட டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் வந்து ஸ்டோரியாக போட்டிருந்தேன், இது எப்படி மிஸ்லீட் ஆகும், பெட்டர் நீங்களும் என்னோட டாக்டரும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு ஒரு 5 பேஜஸ்க்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. பட் அது தப்பான மிஸ்லீடிங்காக போகும் தான் அப்படின்ட்டு அப்பாலஜி மாதிரி எதுவுமே அவங்க கேட்கல. அண்ட் இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வீடியோஸில் டிஸ்க்ளைமரும் ஆட் பண்ணவே ஆரம்பிச்சாங்க.
ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பாக டிஸ்க்ளைமர் ஆட் பண்ணுறது ஒரு நல்ல முடிவு அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எல்லாமே இருக்கட்டும். அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் மீடியாவுக்கு முன்னாடி வந்துட்டீங்க, ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். நீங்கள் போடுற போஸ்ட்டை பார்த்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அப்படி நம்ம கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக நம்ம எல்லாருக்குமே ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். யாருமே தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இர்ஃபான் ரிவ்யூ இருக்காங்க இல்லையா, அவங்க ஜெண்டர் ரிவீல் வீடியோ போட்டிருந்தாங்க. அதை எதுக்காக ரிமூவ் பண்ண சொன்னாங்க? அவங்க போட்ட இன்டென்ஷன் ஏதோ சரியாக இருந்தாலுமே கூட தப்பாக யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அதே மாதிரி பிரியாணி மேன் அப்படின்றவங்க டைலர் அக்காவுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை வீடியோவாக A to D எதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு? யாருமே இந்த பிஸ்னஸ்னாலே இப்படி ஸ்கேம் தான் போல அப்படின்னு தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வீடியோவை போட்டிருந்தாங்க. இப்போ நயன்தாராவோ சமந்தாவோ ஏதோ ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான ரெக்கமெண்டேஷனை பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் அப்போஸ் பண்ணி இதுக்கெல்லாம் இவ்வளோ டேட்டா இருக்குது, நீங்கள் தப்பாக போடுறீங்க அப்படின்னு எதுக்காக ஒரு டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா தப்பாக யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக நம்ம எல்லாருக்குமே ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நம்ம போடுற போஸ்ட் எல்லாத்தையுமே நிறைய பேர் பார்க்குறாங்க. அதில் ஒருத்தவங்க தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் கூட அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சேனல்லையே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு இஷ்யூ வருது அப்படின்றதுக்காக அதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம நின்று பேச மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் இன்டர்வியூ எடுத்து போட பார்ப்போம். அப்படி இல்லை அது ரொம்ப சின்ன இஷ்யூ தான், என்னாலேயே டேட்டா கலெக்ட் பண்ணி பேச முடியும்னாலும் 2-3 டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டு பேசுவோம். இல்லை ரொம்ப இது முக்கியமான டாபிக், டாக்டர்ஸ் தான் இதை பேசி ஆகணும்னா ஆன் கால் ஆடியோ கூட எடுத்து போடுவோம். இல்லை அந்த டாப்பிக்கே பேசாமல் கூட விட்டுருவோம். பட் பேசி ஆகணும்ன்ட்டு ஏதோ ஒரு டேட்டா எடுத்து கண்டிப்பாக பேசி போட மாட்டோம். ஸோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நம்ம இருக்கோம். அது நானாகட்டும் இல்லை நீங்களாகட்டும், ரொம்ப கம்மி ஃபாலோவர் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே நம்ம ஒரு பதிவு போடுறோம் அப்படின்னா சமூக பொறுப்புணர்வோட அதை யாரையும் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சரிதானா அப்படின்றத செக் பண்ணிட்டு போடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நான் சொல்கிறது எல்லாமே சரி அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஹெல்த் ஸ்டுடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.